கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரர்களே, இயேசு பிறப்பின் பெருவிழா என் கிழமையிலே மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாளில் தாய் திரு அவையானது இன்றைக்கு திருத்துதரும் நற்செய்தியாளரும் ஆகிய தூய யோவானுடைய விழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. எனவே யாரெல்லாம் இந்த திருத்தூதருடைய நாமத்தை தாங்கி இன்றைக்கு விழா கொண்டாடுகிறீர்களோ உங்கள் ஒவ்வொருவருக்கும் நாம விழா நல் வாழ்த்துக்களை நான் மகிழ்வோடு கூறிக்கொள்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, இந்த திருத்துதர் யோவான் நற்செய்தியாளர் இவருடைய சிறப்பை பற்றி நாம் ஆழமாக சிந்திக்கிற போது முதலிலே இவர் திருமுழுக்கு யோவானுடைய சீடராக இருந்தார். செபதேயின் மக்கள் திருமுழுக்கு யோவான் ஆண்டவர் இயேசுவை பார்த்து, இதோ கடவுளுடைய செம்மறியாம் இவரே கடவுளுடைய ஆட்டுக்குட்டி உலகின் மீட்பர் என்றெல்லாம் அவரை சுட்டி காட்டிய போது அவரை விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்ந்தவர்தான் இந்த திருத்தூதரான யோவான். அதையும் தாண்டி இன்னும் ஆழமாக நற்செய்தியின் அடிப்படையிலே பார்க்கிற போது இவருடைய சிறப்பு அம்சங்கள் என்று சொன்னால், இவர் நற்செய்தியை எழுதியிருக்கிறார், திருமுகங்களை எழுதியிருக்கிறார், அதையும் தாண்டி திருவழிபாடு அந்த புத்தகத்தையும் எழுதியவர் இந்த யோவான் என்பது ஒரு தனி சிறப்பாக இருக்கிறது. அதே போன்று இயேசுவால் அதிகம் அன்பு செய்யப்பட்ட சீடர், அதிலும் குறிப்பாக இயேசுனுடைய அந்த 12 அப்போஸ்தலர்களை நீண்ட நாள் வாழ்ந்தவரும் இவர்தான். இவரை இடத்துலதான் இதோ உன் தாய் என்று சொல்லி தன்னுடைய தாயை இந்த உலக மக்களுடைய தாயாக ஆண்டவர் இயேசு தாரை வார்த்து கொடுக்கிறார். எனவே அந்த அன்னையை பராமரித்து கொண்ட அருளப்பெறும் யோவானும் இவர்தான். எனவே தொடர்ந்து இவரை பற்றி பல்வேறு சிறப்புகளை நற்செய்தியின் அடிப்படையில் பார்க்கிறோம். இங்கெல்லாம் சிறப்பான காரியங்கள் மேற்கொள்ளப்படுகிறதோ, அவருடைய உருவ மாற்றமாக இருந்தாலும் சரி, எல்லா இடங்களிலும் இந்த 3 முக்கியமான அப்போஸ்தலர்கள் இவரும் ஒருவராக இயேசுனுடைய பணிவாழ்வில் இருந்தார் என்பதை பார்க்கிறோம். எனவே இத்தகைய தனி சிறப்பு மிக்க இந்த திருத்துதரும் நற்செய்தியாளரும் ஆகிய இவருடைய விழாவை கொண்டாடுகிற இந்த வேளையில் இன்றைய 2 வாசகம், முதல் வாசகம் நற்செய்தி, இரண்டும் தொடக்கமும் முடிவும் 2 வார்த்தைகளை மையமாக வைத்திருக்கிறது. நாங்கள் கண்டதையும் நாங்கள் கேட்டதையும் உங்களுக்கு அறிவிக்கிறோம். நற்செய்தியினுடைய கடைசி வார்த்தை, மற்ற சீடரும் உள்ளே சென்றார், கண்டார், நம்பினார். இந்த வார்த்தைகள் தான் இன்றைய வாழ்க்கையினுடைய பாடமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, இயேசுனுடைய அந்த இறப்பு, அவருடைய அடக்கம் பின்பாடு எல்லா சீடரும் பயந்து போய் ஒளிந்து கொண்டிருந்த வேளையிலே அங்கே மகதலா மரியாதான் இயேசுவை தேடி செல்கிற ஒரு பெண்மணியாக இருக்கிறார். அங்கே கல்லறையில் அவருடைய உடலை காணாது பரிதவித்த போது பிறகு ஆண்டவர் இயேசுனுடைய காட்சி அவருக்கு கொடுக்கப்படுகிறது. நீ போய் என்னுடைய சீடர்களுக்கு இதை அறிவி என்று சொன்னபோது அதை கேட்ட மாத்திரத்திலேயே எல்லா சீடர்களும் ஓடுகிறார்கள். அதிலே முதலில் ஓடியவர் இந்த அருளப்பர் யோவான் மட்டும்தான். ஆனால் அங்கேயும் பெரியவர்களுடைய வழிகாட்டுதலுக்காக அங்கே பொறுத்திருக்கிறார். ராயப்பர் உள்ளே போய் பார்த்து விட்டு வெளியே வந்த பிற்பாடு இவரும் சென்றார், கண்டார், நம்பினார். எதை கண்டார், எதை நம்பினார் என்று நாம் தெளிவாக நம்முடைய வாழ்வில் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த உயிர்த்த இயேசுனுடைய வார்த்தைகளை கேட்டதோடு மன்றாது அவர் அந்த 3 நாட்களுக்கு பின் நான் உயிர்த்தெழுவேன் என்று சொன்னதை அந்த துணி மற்ற துணிகளோடு இல்லாமல் தனியாக ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையிலே இதுதான் உண்மை என்பதை அவர் கண்டு ஏற்றுக்கொண்டு இயேசுனுடைய அந்த உயிர்ப்புக்கு மிக முக்கியமான ஒரு சாட்சியாக அவர் இருக்கிறார். அதையும் தன்னுடைய எல்லா கடிதங்களிலும் நற்செய்தியிலும் ஆண்டோடைய திருவெளிப்பாட்டிலும் மிக தெள்ள தெளிவாக எழுதி மக்கள் எல்லாரையும் அந்த விசுவாசத்திற்கு அழைத்த ஒரு நற்செய்தியாளராகத்தான் தூய யோவான் இருப்பதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு கூட பல்வேறு விதமான ஜெப கூட்டங்களுக்கெல்லாம் நாம் செல்கிறோம். ஜெப கூட்டங்களிலே நாம் போய் நாம் அடைந்த நன்மைகளேன், இந்த கடுமையான பனி பொழிவு குளிர் இந்த நாட்களிலும் கூட சனிக்கிழமைக்கென்று நாம் தொடர்ந்து இந்த திருத்தலத்திற்கு நாம் வருகிறோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு
அன்னை மரியாளுடைய பரிந்துரையால் நம்முடைய வாழ்வு மாற்றம் பெற்று நம்முடைய வாழ்க்கையில் இந்த தாயின் வழியாக பல நன்மைகளை, அற்புதங்களை நாம் கண்ட பிற்பாடு, குறிப்பாக இந்த மாதா குலத்தினால் அந்த இருக்கக்கூடிய தீர்த்தங்களினால் நாம் அடைகிற நன்மைகளை பல்வேறு நல்ல உள்ளங்கள் அறிவிக்கிற பொழுது அதை கேட்டு நாமும் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்த இன்றைக்கு கூட நிறைய திருப்பலி கருத்துக்கள். நன்றியாக எதற்கு நன்றி? பெற்றுக்கொண்ட நன்மைகள், கண்ட அற்புதங்கள், புதுமைகளை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், மற்றவர்களுக்கு நாம் அதை பறைசாற்றுகிறோம். அவரும் அதைத்தான் செய்தார். கண்டார், நம்பினார், நம்பியதை விசுவாசமாக வெளிப்படுத்தினார். அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, இந்த நாட்களில் கிறிஸ்து பிறப்பின் பெருவிழா மகிழ்ச்சியில் இருக்கிற பொழுது நற்செய்தியாளர் யோவான் செய்த அந்த நற்செய்தி அறிவிப்பு பணியை நீங்களும் நானும் செய்ய வேண்டும். மிக அழகாக இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் என்று அவருடைய பெயரை கூட அங்கே குறிப்பிடவில்லை. அது கோடிட்ட இடமாக இருக்கிறது. அந்த மற்ற சீடர் அது நீங்களாக இருக்கலாம், நானாக இருக்கலாம். நம்முடைய பெயரை அங்கே பதிவிட்டு எங்கெல்லாம் நாம் திருத்தலங்களை நாடி செல்கிறோமோ, ஒவ்வொரு நாளும் இந்த கல்வாரி பலிபீடத்திலே அவருடைய பலியை, தியாக பலியை நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடி அற்புதங்களையும் பெறுகிறோமோ, நாம் பெற்ற எல்லா காரியங்களையும், நாம் கண்ட, நாம் கேட்ட நற்செய்தியை அந்த மற்ற சீடராக எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டியது நம் கடமை என்பதை உணர்ந்து அதற்கு இந்த தாயினுடைய பரிந்துரையை நாடி ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.